ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ட்ரை கலர் கேப்சிகம் ரைஸ். அதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கிளாஸ் அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு. இந்த கொதி வரும்பொழுது பச்சை கலர் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 மஞ்சள் கலர் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ரெட் கலர் கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். இது ஓவராக குக் ஆக தேவையில்லை. 5 நிமிஷம் குக் ஆனால் மட்டும் போதும். இதில் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதில் வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது சுவையான ட்ரை கலர் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.